12th max example 4.11 prove that அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு அதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம ஃபஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அங்கே என்ன இருக்குன்னா tan ஆஃப் sin இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னன்னு செஞ்சுக்கலாம், x/1ன்னு கூட போட்டுக்கலாம். மீனிங் மாறாது இல்லையா, எக்ஸுனாலும் x/1னாலும் நம்மளுக்கு மீனிங் மாற போகிறது கிடையாது. ஸோ tan ஆஃப் sin இன்வர்ஸ் ஆஃப் x/1ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த x/1 நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இப்போ டேன்னு இருக்கு இல்லையா, இங்கே பக்கத்தில் இருக்கிறதும் tan இன்வர்ஸாக மாற்றிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ sin இன்வர்ஸ் ஆஃப் x/1, அப்போ எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, x/1ல் எக்ஸுங்கிறது வந்து ஆப்போசிட் சைடு, சைனில் வந்து அது ஆப்போசிட் பை ஹைப்போட்னஸ் இல்லையா. நம்ம tan வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், டேனுக்கு வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ நம்ம இந்த அட்ஜசன்ட் சைடை கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜசன்ட் சைடு வேணும் அப்படின்னா என்னது, ஹைப்போட்னஸ் தான் உள்ளதுலேயே பெருசு. ஹைப்போட்னஸை தவிர்த்து மீதி வேறு எந்த சைடு கண்டுபிடிக்கிறதுனால என்ன செய்யணும், ஹைப்போட்னஸ் மைனஸ் அனதர் சைடு நம்மளுக்கு வேல்யூ தெரியும் இல்லையா, அது பண்ணணும். ஓகேவா? அதுக்கு ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு இன்னொரு சைடு கிடச்சிரும். ஸோ ஹைப்போட்னஸ் ஸ்கொயருங்கிறது என்னது 1. ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட்டுங்கிறது எக்ஸ், ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இது அட்ஜசன்ட். ஸோ இது அப்படியே டேனாக மாற்றிக்கலாம். ஸோ tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் ஆப்போசிட், ஆப்போசிட்டுங்கிறது என்னது எக்ஸ் தான், டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுங்கிறது என்னதுன்னா 1 மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ்ன்னு எழுதிடலாம். எப்போ அப்படின்னா tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கிறத நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் when x belongs to ரியல் நம்பர். அங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸுங்கிறது வந்து அது -1லேருந்து +1க்குள்ளார, ஆனால் இது -1ம் +1ம் கிடையாது, ஏன்னா அது ஈக்குவல் டு கொடுக்கல இல்லையா. அதை தவிர்த்து அதுக்கு இடைப்பட்ட உள்ள நம்பர்ஸ் எந்த நம்பர்ஸை இதுக்கு வேணாலும் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது இப்போ 1ன்னு நம்ம கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா என்ன ஆகிடும், 1 இல்லை -1 கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 1 - 1 0ன்னு வந்துடும், டினாமினேட்டர் 0 வந்துடும். அப்போ இன்ஃபினிட்டி. அப்போ அந்த நம்பர்ஸ் நம்ம இது பண்ணக்கூடாது. அப்போ -1ஐயும் தவிர்த்துட்டு மீதி அதுக்குள்ளே இடையில இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, அது ரியல் நம்பர்ஸாக கிடைக்கிது. அப்படிங்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஆன்சரை tan ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அதாவது எக்ஸ்னா அது இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே tan இன்வர்ஸ்க்குள்ளார இருக்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, அது என்னது அப்படின்னா x டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். tan இன்வர்ஸ்க்கு பக்கத்தில் வேல்யூ தான், அந்த வேல்யூ எப்படிப்பட்ட வேல்யூவாக இருக்கணும், ரியல் நம்பராக இருக்கணும். ஸோ ரியல் நம்பராக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த எக்ஸ் அப்படியே என்ன செஞ்சிடலாம், எக்ஸ்ன்னு ஆன்சர் எழுதிடலாம். ஓகேவா? அங்கே அந்த கண்டிஷனே எழுதிடணும், ஈக்குவல் டு -1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1. இது என்னது, விச் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஆர்ஹெச்எஸ். இது அப்படியே என்னது நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ் இல்லையா. ஸோ தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இஸ் ப்ரூவ்ட். ஓகேவா?